அரசியல் வேறு, தனிப்பட்ட வாழ்க்கை வேறுங்க. பொதுவா வந்து அவங்கவுங்களோட தனிப்பட்ட இஷ்டம். கம்ப்ளைண்ட் ஆனனால இப்ப நீங்க பேசுறீங்க விஜயை பத்தி, சரிங்களா? நிறைய பேர் வீட்டுல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல, ஆனா அது வரைக்கும் தெரியாம இருக்கு. சொல்லுவாங்க இல்லையா, மாட்டிக்காத வரைக்கும் அனைவருமே நல்லவர்களே அப்படின்பாங்க ஜென்ரலா. ஸோ இதுல வந்து என்ன விஷயம்னா, அவங்களுடைய மனைவி வந்து அவங்களுடைய சொல்லுவாங்களே இவ்வளவு வருஷம் வாழ்ந்திருக்கோன்ற ஒரு ஆதங்கத்துல அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்னடா அது பையனுக்கு எல்லாம் பெரிய மனுஷன் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அவங்களும் சராசரி ஒரு பெண்களுக்கு உண்டான இயல்பான ஒரு பொசசிவ்னஸ் அந்த மாதிரியான விஷயத்துல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனாலதான் இப்ப அவங்க விவாகரத்து கேட்கறது. இதெல்லாம் வந்து அவங்களுடைய பர்சனல் விஷயம். இதற்கும் அரசியலுக்கும் நம்ம சம்பந்தப்படுத்தவே முடியாது. என்ன காரணம், எல்லா அரசியல் தலைவரும் இன்னைக்கு நாட்டை வந்து ஆண்டவர்கள் அனைவருக்குமே ஒரு பொண்டாட்டி இல்ல, 2 பொண்டாட்டி இல்ல, 3 பொண்டாட்டி இருக்கு. இப்ப கூட கரண்ட்ல கவுன்சிலர் முதற்கொண்டு எல்லாருமே வச்சுட்டு இருக்காங்க. அது வந்து வெளியே தெரியல, அவ்வளவுதான விஷயமே தவிர நிறைய பேர் இவங்கதான் மனைவின்றது தெரிந்தே வந்து நம்ம நிறைய பேர் வந்து செஞ்சிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில வந்து போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்க்கும்போது பர்சனல் விஷயத்தையும் சமூகத்தையும் நம்ம ஒன்னா வந்து ஊடுருவி பார்க்க கூடாதுங்க, சரியா? அதனால விஜய் வந்து இப்படி பண்ணிட்டாருன்றதெல்லாம் வந்து அது வந்து அரசியல் வாழ்க்கையில அது பெரிய விஷயமாவே இல்லை.